ஹாய் மக்களே, சுண்டக்காவை இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுப்புல வடை சட்டியை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதான் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் ஒன்னா போட்டுக்குவோம். 1 கப்பு சின்ன வெங்காயத்தை 2ஆ கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 கப்பு பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி 1 கப்பு சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. நான் சுண்டக்காவை நல்லா தட்டி அலசி இதோட சேர்த்துக்கிறேன். அப்பதான் கசப்பு தெரியாது. ஒரு பெரட்டிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கணும். சுண்டக்காய் நல்லா வதங்கினதும் 1 லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் 1 கப்புல. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். காய் வேகறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் குழம்பு சுண்டி வந்தாதான் நல்லா இருக்கும். இதோட 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு வேக வச்சு எடுத்தா சுண்டக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.